ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்லேருந்து பயிர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பயிரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதோட நுனி பக்கத்தை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுட்டு எல்லா பயிரையும் சேர்த்து வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கிறதுனால துவரம் வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பயிரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லா பயிர்லேயும் ஆயில் படும்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து கிளறிட்டு அப்புறமா ஒரு கை தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். பயிர் வெந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு தேங்காய் எடுத்து திருவி அதுக்கு கூட ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் பயிர் நல்லா வெந்திருக்கும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் எடுத்து தட்டி இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.